நம்ம ஜானகி இப்படி மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களோட மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான். ஏன்னா, இந்த இடத்துல பல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகி அவ்வளோ கோவத்துல இருக்கிறதுக்கு காரணம், நம்ம இலக்கியா இருந்துட்டு அஞ்சலிய இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்ற மாரி நெனச்சது மட்டும் கிடையாது. இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதிய வந்து ரேவதிய பத்தின உண்மைகள கௌதம் கிட்ட சொல்லுவேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருந்ததும், இப்போ ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா தூண்டி விட்டு, இலக்கியா தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்க நெனச்சிட்டு இருக்கிறதுனால தான் இவ்ளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம இலக்கியா வந்து இந்த இடத்துல என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க அப்படின்றது எல்லாமே ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதுக்கு தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஜானகியோட மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மாறி போச்சு. என்ன பண்ணாலுமே இப்போ நம்ம அதாவது பூஜை ரூம்ல இருக்கிற அந்த விளக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போய் வாஷ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஜானகி வந்து கொண்டு வராங்க. அந்த டைம்ல நம்ம இலக்கியா இருந்துட்டு, "அத்த குடுங்க அத்த, நான் வந்து பார்த்தீங்கன்னா அத கழுவி கொண்டு வரேன்" அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது தான், இங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனையும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம இலக்கியா வந்து இப்படி வந்து சொல்லி அத வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்காக போம்போது, நம்ம இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா உதறி தள்ளுறாங்க. அது மட்டும் இல்லாம பயங்கர கோவம், பயங்கர ஆவேசத்த வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அதுக்கான ரீசன் மத்தவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனா இலக்கியாவுக்கு நல்லாவே தெரியும். "அத்த என்ன அத்த பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி 2 பேரும் வந்து சேர்ந்து உயிர வாங்கிட்டு இருக்கீங்களே! என்னதான் உங்களுக்கு வந்து பிரச்சனை? அது மட்டும் இல்லாம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும். அது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா ரேவதி அத்த வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பத்தி கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இலக்கியா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட பேசுறாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம ஜானகி புரிஞ்சுகிட்டு அடுத்தடுத்த விஷயங்கள செஞ்சாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாருக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பல சம்பவங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்றது நமக்கே நல்லாவே தெரியும். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாள்ல சாக போறாங்க. அதே மாதிரி கண்டிப்பா நம்ம கௌதமோட பத்தி அதாவது இவங்க ரேவதிய பத்தி கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உண்மை எல்லாமே தெரிய வர தான் போகுது. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.